chapter end of chapter exercise chapter 7 ஓட end chapter exerciseல question number 10ல இருந்து நம்ம இந்த வீடியோல சொல்யூஷன் பார்க்க போறோம். So question number 10ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a basket contains 4 red balls and 5 blue balls. இந்த ரெண்டு பாலும் ஒரு பாஸ்கெட்ல இருக்கு. One ball is drawn and laid aside. laid aside அப்படின்னா நம்ம எடுத்துட்டு அதை திருப்பி அந்த பாஸ்கெட் குள்ள போட மாட்டோம். அதான் அதோட மீனிங். ஸோ இங்க வந்து ரிப்பீட்டேஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் சில கொஸ்டின்ஸ்ல பார்த்துருப்போம், எடுத்துட்டு அதை அப்படியே உள்ள போட்டிருப்போம். அப்போ அந்த டோட்டல் பால்ஸ் அதுவாகவே இருக்கும். பட் இங்க கிடையாது. லேட் அசைட் அப்படின்னா வெளியில வச்சுட்டோம் அந்த பாலை. அண்ட் செகண்ட் பால் இஸ் ட்ரான். ஸோ அடுத்தது எடுக்கும்போது ஒரு பால் அங்கே கம்மியா இருக்கும். Draw a tree diagram to represent the possible outcomes and probabilities. அப்புறம் ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி கீழே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஸோ நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரெட் பால் இருக்கு அண்ட் இங்க ப்ளூ பால் இருக்கு. ஸோ ரெட் பாலுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ரெட்டுக்கு வந்து கவுண்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது 4 ரெட் பால், ஸோ அவுட் ஆஃப் 9 மொத்த ரெட் பால்ல. ப்ளூ பால் எவ்வளோ இருக்கு? 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு. ஸோ 5 ப்ளூ பால்ஸ் அவுட் ஆஃப் 9 இருக்கும். இப்போ ஒரு ரெட் பால் எடுத்துட்டோம். ஸோ இந்த ரெட் அப்படின்றது ஒன்று எடுத்துட்டோம். அப்போ அடுத்த ரெட் பால் நான் எடுக்கும்போது ரெட் என்னவா இருக்கும்? ஒன்று கம்மியாயிருக்கும், 3 ஆயிருக்கும். பை இந்த 9ன்றதும் ஒன்று கம்மியாயிருக்கும். ஏன்னா அந்த பாலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். இப்போ 3/8ன்னு எழுதணும். ஒருவேளை அடுத்த பால் ப்ளூ பாலா இருந்தது அப்படின்னா ப்ளூல ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது நான் முதல்ல ரெட் தானே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ ஃபுல்லா இருக்கு, அப்போ 5. பட் இந்த டோட்டல் பால்ஸ்ல ஒன்று கம்மியா இருக்கும். ஏன்னா டோட்டல் பால்ல இருந்து என்ன பண்ணிட்டோம், ஒன்று எடுத்துட்டோம். அப்போ 8 தான் வரும் இங்க, 5/8. செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ பால் எடுத்திருக்கோம். ப்ளூ பாலுக்கு அப்புறமா நான் ரெட் பாலுக்கு போனேன்னா இப்போ என்னோட ரெட் பால் ஃபுல்லா இருக்கு, 4 பால்ஸும் உள்ள இருக்கு. பட் டோட்டல் பால் எவ்வளோ இருக்கு? 8 பால்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை ப்ளூ எடுக்கிறேன், ரெண்டாவது ஆப்ஷன்ல ப்ளூ எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு ப்ளூ எடுத்ததுனால இப்போ ப்ளூவும் கம்மியாயிருச்சு, ஒரு பால் கம்மியாயிருச்சு. என்னோட டோட்டல் பால்லையும் ஒரு பால் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான ட்ரீ டயக்ராம். இது இப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்னோட கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ ரெட் பால் அண்ட் தென் அ ப்ளூ பால். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் பால் எடுக்கிறாங்க, அப்புறம் ப்ளூ பால் எடுக்கிறாங்க. இதை ட்ரீ டயக்ராம்ல இருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெட்டு, அப்புறம் ப்ளூ பால் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் அ ரெட் பால் அண்ட் தென் ப்ளூ பால். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் பால் எடுக்கிறாங்க. ரெட் பால் எடுக்கும்போது அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? 4/9. அடுத்தது ப்ளூ பால் எடுக்கிறாங்க. ப்ளூல ஃபுல்லா இருக்கு, பட் என்ன இருக்கு, அந்த ஃபுல் பால்ல இருந்து ஒரு பால் வெளியில போயிருச்சு, அதனால 8 தான் இருக்கும். ஸோ 4/9 இன்டூ 5/8, இதால என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் 5/18. செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் 2 பால்ஸ், 2 ப்ளூ பால்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் 2 ப்ளூ பால்ஸ், ரெண்டுமே ப்ளூ பால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ பால் எடுக்கும்போது 5 ப்ளூ பாலும் இருக்கும் அண்ட் டினாமினேட்டர்ல டோட்டல் 9 பால்ஸும் இருக்கு. அடுத்த ப்ளூ பால் எடுக்கும்போது அண்ட் செகண்ட் பால் எடுக்கிறேன். ஸோ செகண்ட் பால் எடுக்கும்போது என்னவாகுது, எனக்கு 4 பால்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ளூ பால்ல ஒன்று எடுத்துட்டோம்ல, ஸோ கம்மியாயிடுச்சு. டோட்டல் பால்லையும் ஒன்று கம்மியாயிரும். ஸோ 4/8 கேன்சல் பண்ணா 2, அகைன் 5/18. Okay, question number 11. Question number 11ல என்ன கொடுத்திருக்காங்க, I throw a pair of 6-sided dice. Write down an event that has a probability of 0 and outcome that has a probability of 1. So 6-sided dice அப்படின்னா எனக்கு என்ன வரும்? sample space, sample space of die. S is equal to die-னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். 4, 5 and 6. இதுல எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி 0 வரணும் அப்படின்னா. ப்ராபபிலிட்டி 0 வரணும்னா இம்பாசிபிள் ஈவெண்டா இருக்கணும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் 7 வருமா இங்க இருந்து?
இங்கே 6 தான் இருக்கு, மேக்ஸிமமே எனக்கு 6 தான். அப்போ 7 வருமானா வராது, இட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போ என்னோட ப்ராபபிலிட்டி 0. செகண்ட் ப்ராபபிலிட்டி 1 வரணும். 1 வரணும்னா இதில் எந்த ஆன்சரை சூஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராபபிலிட்டி 1ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a number 3 இதுக்குள்ள less than 6க்குள்ள எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் எனக்கு 1/6 அப்படின்ற இந்த ஆன்சர் வரும். ஸோ தட் இஸ் an outcome that has a probability of 1 அப்படின்னா 1 வரணும்னா இந்த 6 நம்பர்ல எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், என்னோட அவுட்கம் வந்து 1 வரும். ஃபேவரபிள் அவுட்கம் 1 தான், ஏன்னா அது அவைலபிள். Question number 12. Question number 12ல நமக்கு 5 subdivision இருக்கு. Write the sample space and calculate the probability based on the information. So கொடுத்திருக்க information வச்சு நம்ம பண்ண போறோம். First one என்ன கொடுத்திருக்காங்க, 2 dice are rolled. What is the probability that the sum is prime number greater than 5? First 2 dice rolled அப்படின்னு எடுத்துப்போமா. 2 dice are rolled. ஸோ 2 டைஸ் போது என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா 1 1. ஃபர்ஸ்ட் டைல 1ஆவே இருக்கும், பட் அடுத்த டைல மாறிக்கிட்டே இருக்கும். 1 5 அண்ட் 1 6. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைல இருந்த மாதிரியே அடுத்தது ஃபர்ஸ்ட் டைல 2ஆ இருக்கும். ஸோ 2 1 2 2 2 3 2 4 2 5 and 2 6. அடுத்தது ஃபர்ஸ்ட் டைல 3ஆ இருக்கும், செகண்ட் டைல தான் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம அப்படிதான் எழுதுறோம். ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் டை எழுதியிருக்கோம். 3 2 3 3 3 4 3 5 and 3 6. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைல 4, அடுத்ததுல மாறிக்கிட்டே இருக்கும். 4 3 4 4 4 5 and 4 6. Next 5 1 6 1 5 2 6 2 5 3. நீங்க வெர்டிகலாவும் எழுதிக்கலாம், ஹாரிசாண்டலாவும் எழுதலாம். மொத்தம் நமக்கு 36 கேசஸ் இருக்கும். 6 4 5 5 6 5 5 6 and 6 6. இப்போ இது வந்து டோட்டல் பாசிபிலிட்டி நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ n of s equal to 36. மொத்தமா 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு, எழுதிட்டோம். இப்போ என் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தட் சம் இஸ் பிரைம் நம்பர் அண்ட் கிரேட்டர் தென் 5ஆ இருக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு கிரேட்டர் தென் 5ஆவும் இருக்கணும் அண்ட் பிரைம் நம்பராகவும் இருக்கணும். ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன். இது 1,4ன்றதே 5 தான் வருது. அடுத்து 1,5 எடுத்தா 6, பட் 6 இஸ் நாட் எ பிரைம். ஸோ இதை ஆட் பண்ணால் 7 வருது அண்ட் இட் இஸ் எ பிரைம். 7ன்றது பிரைம் நம்பர். அதே மாதிரி அடுத்ததில் இதை ஆட் பண்ணாலும் 7 பிரைம். 2,6ன்றது 8. ஸோ 5ஐ விட அதிகமாக இருக்கணும், ஆட் பண்ணால் 5ஐ விட அதிகமாக இருக்கணும் அண்ட் பிரைம் நம்பராகவும் இருக்கணும். ஸோ அப்போ 2 4 வராது, 2 6ம் வராது. 3 1 வரல, 3 2 அது 5 தான் வருது. 3 3 6 பிரைம் நம்பர் கிடையாது. 3 4ன்றது ஒரு பிரைம் நம்பர். 3 5 கிடையாது, 3 6 கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணால் 8 9 அது மாதிரி வருது. ஆட் பண்ணுங்க, ஒரு அந்த ரெண்டு நம்பர் அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவோம். 4 3 ஆட் பண்ணால் வருமா? 4 5 இட்ஸ் நாட் பிரைம். 4 6ம் பிரைம் கிடையாது. 5 1 5 2 7 7 வரது எல்லாமே நமக்கு இங்கே ப்ரைமு. 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 11. 11 வந்து எங்கே வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் எழுதிக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தென் 7, சாரி கிரேட்டர் தென் 5 அப்படின்றது 7, 7க்கு அப்புறமா 11, 11க்கு அப்புறமா 13. ஆனால் இங்கே எனக்கு மேக்ஸிமமே 6,6 12 தான். ஸோ மேக்ஸிமமே 12 தான் போது நம்ம தேட வேண்டியது 7,11 மட்டும்தான். ஏற்கனவே 7 வரைக்கும் பிக் பண்ணிட்டோம். அடுத்த 7 வந்து 6,1 நம்ம ஆட் பண்ணால் 7 அண்ட் தென்
6,5ன்றது 11. இப்போ பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து கீழே எழுதிக்கலாம். கீழே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் இதெல்லாம் ஆட் பண்ணால் 5 விட அதிகமாகவும் ப்ரைம் நம்பராகவும் இருக்குது அப்படின்னா 1,6, 2,5, 3,4, 4,3, 5,2, 5,6, 6,1 and 6,5. ஸோ மொத்தம் 8 நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கு? சாரி, 6 plus 2 8 numbers. அப்போ probability of prime number, questionல இருந்து எழுதிக்கலாம், probability of prime numbers greater than 5, greater than 5 அப்படின்றது favorable cases 8, total cases 36, cancel பண்ணா 4, 18 and 2/9. so the final answer வந்து 2/9. next, second subdivision. A bag contains 4 red, 3 green and 2 blue balls. Two balls are drawn without replacement. Without replacement னா என்ன அர்த்தம்? எடுத்துட்டு திருப்பி உள்ள வைக்க மாட்டோம். So what is the probability that both are of different colors? So ரெண்டு different color வரதுக்கான probability எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So first இந்த எவ்வளவு given கொடுத்து எழுதலாமா? Second subdivision. given வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4 red, 3 green. So 4 red, 3 green and 2 blue balls. இப்போ இதுக்கான possible outcome, that is sample space. possible outcome என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, first ரெண்டுமே ரெட் பாலா இருக்கலாம், இல்லை ரெட்டோட ப்ளூ பால் இருக்கலாம், ரெட்டோட கிரீன் பால் இருக்கலாம். அடுத்தது ரெட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த காம்பினேஷன் என்னவா இருக்கும்? கிரீனா இருக்கும். ஸோ கிரீன் ரெட்டா இருக்கலாம், கிரீன் கிரீனா இருக்கலாம், இல்லைன்னா கிரீன் அண்ட் ப்ளூவா இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூவோட காம்பினேஷன், ப்ளூ எடுக்கும்போது ப்ளூ ரெட்டா இருக்கலாம், ப்ளூ கிரீனா இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூ அண்ட் ப்ளூவா இருக்கலாம். இதெல்லாம் இதுக்கான காம்பினேஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா 9 காம்பினேஷன்ஸ்ல இந்த பால்ஸை நம்ம எடுக்க முடியும். ஸோ n of s equal to 9. இப்போ என் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்? ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் முதல் தடவை எடுக்கும்போது 9 பால்ஸ் எடுக்கும்போது இருக்கும், அடுத்தது எடுக்கும்போது எவ்வளோ இருக்கும்னா அதில் 8 தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம், டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் எடுக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸோட காம்பினேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே இது ரெட் எடுக்க மாட்டோம், கிரீன் எடுக்க மாட்டோம், ப்ளூ எடுக்க மாட்டோம். மீதி எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் தான். இதில் ஃபர்ஸ்ட் கேஸு ரெட் அண்ட் ப்ளூ எடுக்கிறோன்னு வைங்க. ரெட் அண்ட் ப்ளூ, ரெட் அண்ட் ப்ளூ எடுக்கும் போது நமக்கு என்ன இருக்கும்? ரெட்டுக்கான பாசிபிலிட்டி வந்து ரெட்ல மொத்தம் 4 பால்ஸு, டோட்டல் பால்ஸு 9 இன்டூ, அதே ப்ளூக்கானது 2 இருக்கு. பட் இங்கே கீழே எழுதும் போது நான் 8 தான் எழுதுவேன். ஏன் 8 எழுதுறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பால் எடுத்துட்டேன். ஒரு பால் எடுத்ததுனால அந்த 9 பால்ஸ் என்னவாயிடுச்சு, இப்போ 8 பால்ஸாக நமக்கு மாறிடுச்சு. ஏன்னா இது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், பேக்லேருந்து எடுத்துட்டோம். பேக்லேயே இப்போ 8 பால் தான் இருக்கு, அதில் 2 பால் ப்ளூ பால். இப்போ இந்த காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன், திஸ் இஸ் 8/72ன்னு வச்சுக்கலாமா? இப்போ இதே காம்பினேஷன் தான் இந்த ரெட் அண்ட் ப்ளூக்கு நான் என்ன எடுத்தனோ, நான் இதை வந்து சர்க்கிள் பண்ணுறேன். இந்த ரெட் அண்ட் ப்ளூ தான் ப்ளூ அண்ட் ரெட்டுக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம், ப்ளூ அண்ட் ரெட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ எடுக்கிறேன். அப்போ 2/9 இருக்கும். அடுத்து ரெட் எடுக்க போகிறோம். ஸோ ரெட்டில் 4 தான் இருக்கும். பட் டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? டோட்டல் பால்லேருந்து ஒரு பால் போயிட்டதுனால 8 இருக்கு. ஸோ அகைன் 8/72. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் 8/72 8/72 இருக்கா? அப்போ டோட்டலாக எனக்கு இங்கேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். ஸோ 2 times of 8/72. that is 16/72. இது first combination. first different color கானது. so second different color வந்து blue and green எடுத்துக்கலாமா? blue and green green and blue ஒண்ணுதான். ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். அதனால நான் 2 times ஆஃப்னு எழுதிக்கலாம், இல்லை முடிச்சிட்டும் 2 times ஆஃப்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படின்னா க்ரீன் எவ்வளோ இருக்கு? எனக்கு 3 இருக்கு, ப்ளூவில் 2 இருக்கு. ஸோ 3/9 இன்டூ ப்ளூவில் வந்து 2/8ன்னு வந்துடும், ஏன்னா கம்மியாயிடுச்சு. இப்போ இது 6/72. ஸோ டோட்டலாக எழுதும் போது நான் எப்படி எழுதணும்? இது 2 times ஆஃப் 6/72. ஸோ 12/72. இதே மாதிரி தேர்ட் காம்பினேஷன் ரெட் நம்ம என்னென்ன எடுத்துட்டோம்? ரெட் அண்ட் ப்ளூ, ப்ளூ அண்ட் க்ரீன் எடுத்துட்டோம். அப்போ ரெட் அண்ட் க்ரீன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ரெட் அண்ட் க்ரீன். நான் ரெட் எடுக்கும்போது 4/9, அதே க்ரீனுக்கு போகும்போது 3 balls. பட் டினாமினேட்டரில் அது டோட்டல் பால்லேருந்து ஒன்று கம்மியாயிடுச்சு. ஸோ 8. ஸோ 12/72. இப்போ இதுவே டோட்டல்னா 2 times ஆஃப்னு எழுதுவோம், ஏன்னா ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட்டும் ஒன்று தான். ஸோ 2 times ஆஃப் 12/72. இது கேன்சலும் பண்ணலாம், பட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 24/72. இப்போ நான் டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் தான் என்னோட பிக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ். நான் டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸில் ஃபர்ஸ்ட் காம்பினேஷனில் இது வந்து என்னவா இருக்கலாம்? ரெட் அண்ட் ப்ளூ, ப்ளூ அண்ட் ரெட்டாக இருக்கலாம். ஸோ 16/72. ஆர்ன்றதுனால நம்ம ப்ளஸ் கொடுக்குறோம். அடுத்து என்ன காம்பினேஷனாக இருக்கலாம்? நமக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனாக இருக்கலாம், அந்த டிஃப்ரெண்ட் கலர். ஸோ 12/72 ப்ளஸ் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வர டிஃப்ரெண்ட் பாலாக இருக்கலாம். பட் நான் எந்த காம்பினேஷன் எடுக்கிறேன்னு தெரியாது, அதனால 3 காம்பினேஷனுமே ஆர்னா ப்ளஸ். ஸோ 16 + 12 + 24 டிவைடட் பை 72. ஆட் பண்ணால் 8 + 4 12 3 52. 52/72. இதை கேன்சல் பண்ணும்போது 26/36, which is 13/18. So final answer is 13/18. Okay, இது question number 2 கான answer. Then question number 3. 3 coins are tossed. So 3 coins toss பண்றாங்க. First அதுக்கான sample space எழுதிக்கலாம். 3 coins are tossed. அப்போ இதுக்கான sample possible outcome என்னவா இருக்கும்? all 3 coinsல head இருக்கலாம், இல்லை ரெண்டு head ஒரு tail, அதே 2 head இந்த காம்பினேஷன்ல வரலாம், அதே 2 head வந்து இந்த காம்பினேஷன்ல வரலாம். 3 காம்பினேஷனும் எழுதியாச்சு. அடுத்தது ஒரு head. ஸோ ஒரு head ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா மிடில் இருக்கலாம், இல்லை லாஸ்ட்ல இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் 3மே tail. ஸோ n of s equal to 8. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன? What is the probability that first coin shows head and exactly 2 heads occur in total? So first coin head-ஆ இருக்கணும் and exact-ஆ 2 head மட்டும்தான் அங்க இருக்கணும். first coinல head exact-ஆ 2 headsன்றது இங்க first coin and 2 head இருக்கு. first coinல இருக்கு, 2 head இருக்கு. வேற எந்த ஆப்ஷன்லயுமே அது கிடையாது. அப்போ first head and exactly 2 heads எங்கெல்லாம் இருக்கு? HHT, HTH இந்த 2 காம்பினேஷன்ல தான் இருக்கு. அப்போ probability of
first head and exactly 2 heads. Kana answer favorable cases 2, total cases 8. So cancel panna 1/4. Fourth subdivision. A 4-digit number is formed using the digits 1, 2, 3 and 4 with no repetition. No repetition na ஒரு தடவை யூஸ் பண்ண நம்பரை இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. What is the probability that the number is even? So first ஒரு 4-digit number frame பண்றாங்க. இப்போ first total possible outcome எழுதிக்கலாம். நம்ம நம்பர் வந்து 1, 2, 3 and 4. Numbers are 1, 2, 3, 4. So 4-digit numbers are framed. So 4 digits na 1, 2, 3, 4 4 டிஜிட்கான ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃப்ரேம் பண்ணும்போது என்கிட்ட 4 டிஜிட்டுமே இருக்கும். அப்போ இங்க 4 அண்ட் அடுத்தது அண்டுன்றதுனால நான் கிராஸ் போட்டு போறேன். அண்ட் அடுத்தது நான் வந்து ஒரு நம்பர் ஃப்ரேம் பண்ணும்போது என்கிட்ட 4 நம்பர் இருக்காது. ஏன்னா இங்க என்ன கொஸ்டின் என்ன, நோ ரிப்பீட்டேஷன். ஒரு தடவை எடுத்துட்டேன்னா அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு நம்பரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அப்போ அடுத்த நம்பருக்கு யூஸ் பண்ணும்போது என்கிட்ட எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அண்ட் அடுத்ததுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1, 2, 3, 4ல முதல் நம்பரா 2 எடுத்துட்டேன்னு வைங்க. அப்புறம் என்கிட்ட எத்தனை ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அந்த 3 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட எத்தனை ஆப்ஷன் இருக்கு, 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை 3 எடுத்துட்டேன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ டோட்டல் பாசிபிள் அவுட்கம், டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ன்றது எத்தனை விதமா ஃப்ரேம் பண்ணலான்றது 4 into 3 into 2 into 1. ஸோ விச் இஸ் 24. 24 விதமா இந்த நம்பர்ஸை என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும் ஒரு 4-digit நம்பரா. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது கொஸ்டின் என்ன, ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் இஸ் ஈவன். ஸோ நம்பர் ஈவனா இருக்கணும்னா இஃப் த number must be even. எப்ப ஈவனா இருக்கும் அப்படின்னா when the last digit is, நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ல ஈவன் நம்பரா இருக்கிறது 2 and 4. 2 and 4 அப்பதான் வந்து என்னவா இருக்கும், ஈவனா இருக்கும். இப்போ டோட்டல் பாசிபிள் அவுட்கம் 24ன்னு எழுதியாச்சு. இப்போ 2வா இருந்தா என்ன இது அப்படின்னு எழுதலாம். கேஸ் 1, if the last digit is 2. so last digit 2 இருந்தா என்கிட்ட 4 ஸ்பேஸ் இருக்கு. இப்பயும் இதுல இந்த 2 ஃபிக்ஸ்டு, 2 தவிர அப்ப மீதி இருக்கிறத நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எனக்கு எவ்வளோ ஏற்கனா 1, 2, 3, 4 இதை தான் எடுத்திருக்கோம். 2 வந்து ஏற்கனவே நமக்கு ஃபிக்ஸ்டு. அப்ப 2 இல்லைன்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 3 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப இதுக்கு 3 நம்பர்ஸ் இருக்கும். அதுல 1 போயிடுச்சுன்னா அடுத்தது 2 நம்பர்ஸ், அடுத்தது 1 நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணா இப்போ எத்தனை வேஸ்ல நான் முதல் 3 நம்பரை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 3 into 2 into 1, தட் இஸ் 6 வேஸ்ல ஃபில் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் 4, லாஸ்ட் டிஜிட் 4ஆ இருக்குன்னு வைங்க. அப்பயும் என்னால் என்ன பண்ண முடியும், இங்கே 4ன்றது ஃபிக்ஸ்டு. அப்போ 4 தவிர இருக்க மீதி எலிமெண்ட்ல 3 வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ 1 போயிடும். ஸோ அடுத்தது 2 இருக்கிறதுல 1 ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது 1 தான் இருக்கும். ஸோ அகைன் எனக்கு என்ன இருக்கும், 6 வேஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஈவன் நம்பருக்கான ஃபேவரபிள் கேசஸ் ஸோ என்னோட கொஸ்டின் என்ன, கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் இஸ் ஈவன். த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்றது 12. மேலே 6 வேஸ், அடுத்தது 4ஆ இருந்தால் 6 வேஸ். ஸோ டோட்டலாக 12 நம்பர்ஸ் வந்து எனக்கு ஈவனில் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்போ என்னோட ப்ராபபிலிட்டி த நம்பர் இஸ் ஈவன். ஸோ ஃபேவரபிள் வந்து 12. என்னோட டோட்டல் வந்து மேலே எழுதியிருக்கோம் விச் இஸ் 24. கேன்சல் பண்ணால் 1/2 அப்படின்னு வரும்.
ஸோ ஃபேவரபிள் கேசஸ்ன்றது மொத்தமாக உள்ளது 24. இதில் எனக்கு ஈவனாக இருந்தது அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒன்னே நான் ஈவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவள் மீதி இருக்கிறத எலிமெண்ட்டை மீதி இடத்துல ஃபில் பண்ணால் எனக்கு 6 விதமாக ஃபில் பண்ணலாம். அதேமாதிரி 4 ஃபிக்ஸ் பண்ணாலும் 6 விதமாக ஃபில் பண்ணலாம். ஸோ மொத்தமாக ஒரு 12 டைப்ஸில் என்னால் ஈவன் நம்பரை எடுக்க முடியும். ஸோ 12/24. Okay, last question. A student takes a multiple choice test with 3 questions, each having 4 options. So, மொத்தம் எத்தனை question? 3 questions இருக்கு. So, question number 1, question number 2 and question number 3. ஒன்னுக்கும் 4 option இருக்கு. A, B, C, D. Again, A, B, C, D. Again, A, B, C, D. 4 options கொடுத்துட்டாங்க. With only one correct answer. அதில் ஒன்று தான் correct answer. What is the probability that student guesses and gets exactly 2 answers correct? So 2 answer கரெக்டாக வரதுக்கான possibility என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் total possibility எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ total possible outcome அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனக்கு 4 ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன். ஸோ 4 into 4 into 4 கொடுக்கும்போது 64 ஆப்ஷன்ஸ் எங்கிட்ட இருக்கு. மொத்த பாசிபிள் அவுட்கம் வந்து மொத்த ஆப்ஷன்ஸ் வந்து 64. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து கெஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி 2 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் students guesses and gets 2 answers கரெக்ட்னு வச்சுக்கலாம். 2 ஆன்சர்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைக்கலாம். 2 ஆன்சர் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இருக்குல்ல, கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் கரெக்டாகிடுச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. பட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3 அது தப்பாயிருச்சு. அப்போ எனக்கு இங்கே என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கு? 1 into 1 into மொத்தம் 3 கொஸ்டினையுமே டிக் பண்ணியிருப்பாங்களா. பட் அந்த தேர்ட் கொஸ்டின்ல தப்பு. அதனால ஆல் ஓகே. இங்கே நம்ம ஏன் 3 அப்படின்னு கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஏன் 3ன்னு கொடுத்துருக்கேன்னா மொத்த 4 ஆப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. ஸோ மேபி இது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதை அவங்க டிக் பண்ணலை. அதனால தான் அது ராங் ஆன்சராக வந்திருக்கு. அப்போ அங்கே எத்தனை ஆப்ஷன்ஸ் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க? 3 ஆப்ஷன்ஸையும் 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் பிக் பண்ணியிருக்கலாம். அந்த ராங்காக இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்போ 1 cross 1 cross 3. ஸோ இங்கே வந்து 1 into 1 into 3ன்றது 3. இதே மாதிரி அடுத்தது வந்து அவங்க கொஸ்டின் நம்பர் 1 கரெக்டாக இருந்திருக்கலாம், கொஸ்டின் நம்பர் 2 தப்பாக இருக்கலாம், கொஸ்டின் நம்பர் 3யும் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா 2 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அது எந்த கொஸ்டின் தெரியாதுல்ல. அப்போ நமக்கு 3 கேசஸ் இருக்குங்க. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன்ல கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஆப்ஷன் தான். செகண்ட் ஒன்ல கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணல, தப்பான ஆப்ஷன் எத்தனை இருக்கும்? 3. 4ல் 1 கரெக்டு. ஸோ அது போயிருச்சு. மீதி 3 தப்பாக இருக்கு. இன்டூ இங்கேயும் 1 தான், ஏன்னா அது கரெக்டு. ஸோ அகைன் 3. இதே மாதிரி அடுத்தது சூஸ் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 1 தப்பாக இருக்கு, கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 கரெக்டாக இருந்தது. ஏன்னா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 3, செகண்ட் ஒன்லையும் தேர்ட் ஒன்லையும் 1 and 1, ஏன்னா அது கரெக்ட் ஆப்ஷன்ஸ். அகைன் 3. இப்போ ஸ்டூடெண்ட் gets correct answer equal to அதுக்கான favorable cases என்ன? 3 plus 3 plus 3 which is 9. இது favorable. இப்போ என்னோட question என்ன? probability of getting correct answer. getting correct answer ஓட மெத்தட் என்ன? நமக்கு favorable cases 9, total cases வந்து 64. டோட்டலாக என்கிட்ட 64 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ 9/64 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.